Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. சட்டப்பேரவை கூடியிருக்கும் நிலையில் தற்போது என்ன நடந்து வருகிறது என்பதை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க இணைந்திருக்கிறார். ரமேஷ், அதிமுக வெளிநடப்பு செய்திருக்கிறது, அங்கு தற்போதைய நிலவரம் என்ன? தற்போதைய நிலவரம், சட்டமன்றத்தில் வினாக்கள் விடைகள் நேரம் நடைபெற்று வருகிறது. அதிமுக எம்எல்ஏக்கள் எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் வெளிநடப்பு செய்துவிட்டு தற்போது எதிர்க்கட்சி தலைவர் அறையில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார்கள். மீண்டும் அவைக்குள் செல்வதற்கு அதிமுக திட்டமிட்டு வருவதாக தகவல் வருகிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு இந்த வினாக்கள் விடைகள் நேரம் முடிந்த பிறகு நேரமில்லா நேரம் என்று சொல்லக்கூடிய அந்த 0 ஹவர்ல இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக விவாதிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கப்படும் என்று தெரிகிறது. அப்போது எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை குறித்து பேசுவார் எனவும் அதற்கு முதலமைச்சர் பதில் கொடுப்பார் என்றும் தகவல் வந்திருக்கிறது. தற்போதைய நேரப்படி வினாக்கள் விடைகள் நேரம், அதாவது இந்த கொஸ்டின் அவர்ல ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிற கொஸ்டின்ஸை எடுத்துப்பாங்க. அதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதில் அளித்துட்டு வருகிறார்கள். இந்த நிகழ்வு என்பது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நிறைவடையும் பட்சத்தில் கிட்டத்தட்ட 11 மணி வரை இருக்கும். 9:30 10:30 வரலும் இந்த கொஸ்டின் அவர் இருக்கு. 10:30 மணிக்கு மேல இந்த கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக விசாரணைக்கு, குறிப்பாக இந்த விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கலி கேள்வி நேரம் மக்களுக்கானது என்று சபாநாயகர் அப்பாவு கூறியிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தற்போது கேள்வி நேரம் நடைபெற்று வருகிறது. இதில் என்னென்ன விஷயங்கள் குறித்து கேள்விகள் எழுப்பப்படுகின்றன? கேள்வி நேரத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பான கேள்விகள் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கின்றன. நகராட்சி நிர்வாகத்துறை, அதே போல பல்வேறு துறைகள், ஒவ்வொரு துறையிலும் இருந்தும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் தற்போது பதிலளித்து வருகிறார்கள். சற்று முன்பு கூட பாத்தீங்கன்னா புறச்சாலை சம்பந்தமாக நெடுஞ்சாலைத்துறையில் கேள்வி எழுப்பியிருக்கு, அது பதில் அளிப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடைசி கேள்வியாக ஆதிதிராவிட நலத்துறை சார்பாக தமிழ்நாட்டில் பழங்குடியினருக்கான பாரம்பரிய அறிவு களஞ்சியம் உருவாக்கும் திட்டம் இருக்கிறதா என்று திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ கேள்வி எழுப்பார். அதற்கு ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கைவினை செல்வராஜ் பதிலளிக்க உள்ளார். அதே போல வனத்துறையிலும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம் தொகுதி, காரமடை மற்றும் பெரியநாயக்கம் பகுதிகளில் அகலிகள் மற்றும் சூரிய வேலிகள், குறிப்பாக இந்த வனவிலங்குகளை காப்பாற்றுவதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து மேட்டுப்பாளையம் அதிமுக எம்எல்ஏ AK செல்வராஜ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதற்கு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பதிலளிக்க இருக்கிறார். பொங்கலி வெளிநடப்பு செய்திருக்கின்ற அதிமுக மீண்டும் அவைக்குள் செல்வதற்கு திட்டமிட்டிருப்பதா சொன்னீங்க. இப்ப கேள்வி நேரம் முடிந்த பிறகு அவர்கள் செல்வார்களா, அல்லது இந்த கேள்வி நேரத்தில் அவர்கள் சென்று கேள்வி எழுப்ப வாய்ப்பு இருக்கிறதா? நிச்சயமாக அதற்கு முன்பாக கூட செல்வதற்கான வாய்ப்புகள் பற்றிதான் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. இன்னமும் அரை மணி நேரம் இருப்பதால் முதலமைச்சரும் இன்னும் அவைக்கு வரவில்லை. முதலமைச்சரும் அவைக்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக இன்றைக்கு, ஏனென்று சொன்னால், முக்கியமான 6 துறைகள், நகராட்சி நிர்வாகம், குடிநீர் வளங்கள், பால்வளத்துறை, விவசாயத்துறை என பல்வேறு துறைகள் இன்று நாள் முழுவதுமே விவாதத்திற்கு எடுத்துப்பட இருக்கிற மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற இருப்பதால் அதில் அதிமுக சார்ந்த உறுப்பினர்கள் பங்கேற்று அந்த துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பொங்கலி நன்றி ரமேஷ். கூடுதல் தகவல்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். கள்ளச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் திமுக கவுன்சிலர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். தற்பொழுது சட்டப்பேரவையில் கேள்வி நேரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.